இன்னைக்கு டியூஸ்டேங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலோட 10ஆம் வகுப்பு தேர்வு வந்து தொடங்கியிருக்கு. என் பொண்ணு போயிட்டு மேக்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கு. ஃபர்ஸ்ட் மேக்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு. அதனால காலையில வேற ஒரு ஸ்கூல்ல போட்டாங்க. ஒரே ஸ்கூல்ல எல்லாம் எழுத மாட்டாங்க. இந்த ஜிடி அலகா ஸ்கூல்ல இருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி ரமணா வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூல்ல வந்து போட்டாங்க. ஸோ வேற ஸ்கூல் பசங்க எல்லாம் இவங்க ஸ்கூல்ல வந்து எழுதுவாங்கல்ல. அதனால என் பையனுக்கு வந்து ஆஃப் டே ஆத்திர அவசரத்துல காலையில எழுந்திருச்சு தோசை சுட்டி என் பொண்ணுக்கு கொடுத்துட்டு திருப்பியும் என் பையனுக்கு நான் லஞ்ச் செஞ்சு சாப்பிட வச்சு அனுப்பணும்ல. அதனால ஒரே பிஸில நேற்று என்னால லஞ்ச் ரெசிபியே போட முடியல. ஒரே வேலையா போயிடுச்சு. இப்பயும் வந்து என் பொண்ணு கொஸ்டின் பேப்பர்ல மார்க் போட்டு பார்த்துட்டு இருக்கு. நான் எவ்வளவு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு நேற்று வந்து நான் மட்டன் குழம்பு செஞ்சேன். ஆனா ஷேர் பண்ண முடியல. பரவாயில்ல விடுங்க. அந்த வெள்ளை சாப்பாடு மீந்து போச்சு. ஏன் அப்படின்னா நைட்டு வந்து ஸ்பெஷலான கறி தோசை. அந்த வெள்ளை சாப்பாடுல இங்க பாருங்க, மாடி தோட்டம் மஞ்சள்னு மானாவரியா மஞ்சள் அள்ளி போட்டு வச்சிருக்கானா. லெமன் ரைஸ் செஞ்சேன், நல்லா சூப்பரா. இதுதான் என் பையன் சாப்பிட்டு போனாரு. அதுவே மீந்து போச்சு. நிறைய பாத்திரம் விழுந்துருச்சு. அதனால நான் வழக்கமா சாப்பாடு வரைக்கும் ஒரு பாத்திரம் வச்சிருப்பேன். அதுல பண்ண முடியல. அதனால குக்கர்ல வந்து குழைய எஸ்டைல் சாப்பாடை செஞ்சு வச்சிருக்கேன். இப்பெல்லாம் ரசம் வந்து ரொம்ப டேஸ்டா வைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து தக்காளிகள் போட்ட செமையான ஒரு ரசம். செரிமானத்துக்காக இன்னைக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கிறோம். நைட்டுக்கும் இதே தான். கடல் எறா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஃப்ரீஸ்ல போட்டிருந்தது. அதை அன்ஃப்ரீஸ் பண்ணி அதுல இருக்க குடல்லாம் எடுத்துட்டு தவா ஃப்ரை வந்து பண்ணியிருக்கிறோம். ஊர்ல 2000 ரூபாய்க்கு வஞ்சர மீன் வாங்கணும். அதை பீசஸ் போட்டு 5-6 பேக்கெட்ல பிளாஸ்டிக் கவர்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன்னா அது ஒரு இங்கே சென்னைக்கு எடுத்துட்டு வந்து ஒரு 1 வீக் கிட்ட வறுத்து சாப்பிடுவேன். இது வஞ்சர மீன் தான். நான் வாங்கினதுல புள்ளி விழுந்திருந்தது. ஒரு சில கோவளத்துல எல்லாம் பெருசா இருக்கும். ஒரு மீனே 4 கிலோ 5 கிலோ 7 கிலோன்னு இருக்கும். அதுல வந்து வரியா இருக்கும். வஞ்சரத்துல ஆண் பெண் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். இல்ல அந்த கோடு வந்து நீண்டா வளர்ந்துருமா, அது பெருசாவ அப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த வஞ்சர மீனை வேற மாதிரி பேர் சொல்லுவாங்க. ஷீலா மீன், தட்டை மீன், மூக்கு கூர்மை அப்படி இப்படின்னு எதோ சொல்றாங்க. ஆனா நான் வாங்கினது வஞ்சர மீன் தான். இங்க பாருங்க. ஸோ இன்னையோட லஞ்ச் ரெசிபி இப்படிதான் முடியுது. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.